உங்களுக்கும் தான் பாட்டியை கண்டாலே பிடிக்காது. அதனால தான் நீங்க வேணும்னு எப்படி பேசுறீங்கன்னு நான் சொல்லலாம்ல. இத்தனைக்கும் ரத்தத்தை கேட்டது பாட்டி இல்ல, சித்தப்பா. எனக்கும் மயூருக்கும் இதுக்கு முன்னாடி அறிமுகமே கிடையாது. மயூரி, இந்த பையன் சொல்றதெல்லாம் உண்மைதானா? ஆமா பாட்டிமா, நானும் ஆரம்பத்துல இருந்து இததான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நாளைக்கு என்ன விசேஷம்? ஏங்க, எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. நாளைக்குங்கிற விஷயத்த நம்புறேன்னு நான் இல்ல. நாளைக்குங்கிற விஷயத்துல நம்பிக்கையை இழந்து பல நாட்கள் ஆயிடுச்சு. எப்படி இருந்தாலும் நாளைக்கு அந்த நாள் வரும் இல்லையா? உனக்கே தெரியும், விடு. இல்ல மாமா, அது என்னங்கறத இப்பவே சொல்லுங்க. பரவாயில்ல. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில என் வாழ்க்கையில எந்த விதமான விசேஷமும் நடக்காத போது நாளைக்கு ஏதோ ஒரு விசேஷம் நடக்கும் அப்படிங்கிற பிரமையில வாழற மூடனா நான் இருக்க விரும்பல. அதுக்கு எனக்கு நேரமும் கிடையாது. இது வரைக்கும் நடக்காத விஷயங்கள் இனிமேலாவது நடக்கும் அப்படிங்கிற எந்த விதமான எதிர்பார்ப்பும் எனக்குள்ள இல்ல அமிர்தா. நீங்க பேச வேண்டியது பேசிட்டீங்கன்னா நான் கிளம்பலாமா? எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நானும் வரட்டுமா? வேண்டாம், நான் தனியாவே போயிட்டு வரேன். எந்த காரணத்திற்காக இந்த அற்ப மானிடனின் பேச்சை எல்லாம் நான் கேட்பது போல் பலவீனத்தையும் அவசியத்தையும் ஏற்படுத்துகிறான் அந்த மகாதேவன். என்ன காரணத்திற்காக அந்த ருத்ரனின் உத்தரவுக்கு என்னை அடிபணிய வைக்கிறான் அந்த பரமேஸ்வரன்? நியாயமாக பார்க்க வேண்டும் என்றால் நான் சத்தியத்தின் பக்கம் நிற்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது நான் நாகராணியின் பக்கம் நின்று போராட வேண்டும் அல்லவா? ஆனால் இப்பொழுது இந்த பாவியின் பேச்சை கேட்டுக்கொண்டு நாகராணியை எதிர்த்து நிற்கும் ஒரு சூழ்நிலையை எதற்காக அந்த பரமேஸ்வரன் ஏற்படுத்தி இருக்கிறான்? அது மட்டுமின்றி அந்த நாகராணி யார்? எங்கிருக்கிறாள்? அந்த நாகமணி எங்கே இருக்கிறது? இந்த ரகசியங்களை எல்லாம் என்னிடமிருந்து மறைத்து எதையுமே நான் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு ஒரு சூழலை எதற்காக ஏற்படுத்தி இருக்கிறான் அந்த பரமேஸ்வரன்? மொத்தத்தில் துஷ்டர்கள் மற்றும் கேவலமானவர்களின் பேச்சை கேட்குமாறு செய்திருக்கிறான் அந்த பரமேஸ்வரன். வேறு வழி கிடையாது. விதியையும் இறைவனையும் மீறி என்னால் வேறு எதுவுமே செய்ய இயலாது. என்னால் எத்தனை அதர்மங்கள் நடந்தாலும் அதற்கு காரணம் நிச்சயம் நான் கிடையாது. என் மூலமாக இவை அனைத்தையும் செய்பவன் அந்த மகாதேவன். அவனுடைய ஆணைக்கு இணங்க நான் அடிபணிகிறேன், அவ்வளவுதான். அந்த நாகராணி எங்கிருக்கிறாளோ, அந்த நாகமணி எங்கிருக்கிறதோ, அநேகமாக அந்த தீயவர்களின் பக்கம் நின்று கொண்டு நாகராணிக்கு நான் உதவ வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு என்னை தள்ளி இருப்பானா? இருக்கட்டும், இந்த நாடகம் எத்தனை நாள் நடக்கிறதோ நடக்கட்டும். அவனுடைய விருப்பப்படியே நான் நடந்து கொள்கிறேன். ஹர 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 சிவசங்கர மகாதேவா. ஓம் நம சிவாயா. ஓம் நம சிவாயா. ஏமா, உன் புள்ள எங்க? இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் வீட்டுக்கு வரல? ஆமா அத்தை, நானும் அவனை ரொம்ப நேரமா பார்க்கல. எங்க போயிருக்கான்? எனக்கு ஒண்ணும் தெரியல. தோ 5 நிமிஷத்துல வந்துடுறேன்னு சொல்லிட்டு எங்கேயோ போனா. என்ன பசங்களோ என்னவோ, கால நேரத்தை பத்தி கவலையே இல்ல. நேரம் கெட்ட நேரத்துல எதுக்காக வீட்டை விட்டு வெளியே போனாம? என்ன அத்தை நீங்க? அவன சின்ன பையனா? அவனே வந்துருவா, விடுங்க. அதோ வந்துட்டான் பாருங்க. அர்ஜுன், இந்த நேரத்துல எங்க போயிட்டு வர? அது ஒண்ணும் இல்ல பாட்டி, கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதான் வெளியில போயிட்டு வந்தேன். இந்த நேரத்துலயா? கூப்பிட்டு இருந்தா நானும் கூட வந்திருப்பேன்ல. வீட்டுல தனியா உட்காந்து எனக்கு போர் அடிக்குது. இல்ல மயூரி, நான் தனியா போக வேண்டி இருந்துச்சு, அதனால தான் போயிட்டு வந்தேன்.
அது சரி, என்னடா அது பேண்ட் பாக்கெட்ல என்னமோ வச்சிருக்க போல இருக்கு. பேண்ட் பாக்கெட்லயா? என்ன ஏன் பேண்ட் பாக்கெட்ல என்னமா இருக்க போகுது? பாக்கெட் இல்ல, போன் இருக்கு, அவ்வளவுதான். என்கிட்டயே கதை விடுறியா நீ? இரு, அது என்னங்கறது நானே பாக்குறேன். அம்மா, டேய் டேய், அதான் ஒண்ணும் இல்லன்னு சொல்றேன்லம்மா. ஒழுங்கா நின்னுடு அம்மா, அர்ஜுன். அம்மா ஒண்ணும் இல்லம்மா. ஏய், அம்மா, ஒண்ணும் இல்லன்னு சொல்றேன்ல. ஏய், எனக்காக ஏதோ சர்ப்ரைஸ் கிஃப்ட் தானே வச்சிருக்க, விடு, நானே எடுத்து ஏய், பார்க்கறேன். நான் ஒண்ணும் இல்லன்னு சொன்னா ஒண்ணும் இல்லதான். எப்படி? எங்க என்கிட்ட சொல்லு பார்க்கலாம். தள்ளுமா. டேய், என்ன பையன்மா இவன்? எப்படியோ யாரு கண்ணையும் படல, தப்பிச்சிட்டேன். ஏய், இதான் உன் பிளானா? அண்ணா அது குடுண்ணா. என்னடா இருக்கு இதுக்குள்ள? குடுண்ணா. இரு, நான் பார்க்கணும். டேய், இருங்கறல்ல. ஓஹோ, இதான் விஷயமா? இதுக்காக தான் சார் இந்த நேரத்துல வெளியில போயிட்டு வரீங்களோ? இதுதான் விசேஷம். விசேஷமா? என்ன விசேஷம்? அம்மா போய் கொலுசு வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க, அதான் வாங்கிட்டு வந்தேன். நீ தேவையில்லாம எதையோ கற்பனை பண்ணிக்கிட்டு சந்தோஷப்படாத. ஓ, அம்மா வாங்கிட்டு வர சொன்னாங்களா? ஆனா அம்மா இந்த மாதிரி கொலுசு போடுவாங்களா? எனக்கு என்னமோ அப்படி தோணலையே. ஆமாண்ணா, வேணும்னா ஓமல சத்தியம் பண்ணவா? வேண்டாப்பா, நீ ஏற்கனவே இப்படி சத்தியம் பண்ணி பண்ணி என்னோட ஆயுஸ்ல பாதி குறைஞ்ச மாதிரி இருக்கு. டே அர்ஜுன், உண்மையை சொல்லு, இந்த கொலுசு அமிர்தாவுக்கு தானே? ஆமா. அப்படி வா வழிக்கு. அது சரி, அமிர்தா முகத்தை பார்த்தாலே ஆகாது. அவ நிழல் பட்டா கூட என்னமோ பிடிக்காத மாதிரி எப்போதும் நொச்சு நொச்சுன்னு சண்டை போட்டுக்கிட்டே இருப்ப. இப்ப என்ன? இல்ல, உனக்கு பிடிக்கலங்கும் போது இதெல்லாம் எதுக்குப்பா? அண்ணா, கிண்டல் பண்றதை நிறுத்துறியா? என் மனசுல அமிர்தாவை நான் எந்த இடத்துல உட்கார வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியும்ல? எனக்கு அதெல்லாம் தெரியும்டா. இருந்தாலும் இதெல்லாம் உன் வாயில வரணும்னு தான் நான் கிண்டல் பண்ணேன். அது சரி, இந்த கொலுசு கதை என்ன? ஒண்ணும் இல்லண்ணா, நான் அமிர்தாவை என் கையில தூக்கிக்கிட்டு போய் கல்யாண மண்டபத்துல உட்கார வச்சு நாளையோட 100 நாள் முடிய போகுது. என் பொண்டாட்டி காலில் இந்த கொலுசை மாட்டி விட்டு என் கல்யாணத்தோட 100வது நாளை கொண்டாடணும்னு நான் ஆசைப்படுறேன். ஓ, இந்த பூனையோட காலுக்கு மணி கட்டுவாங்களே, அந்த மாதிரி பொண்டாட்டியோட காலுக்கு கொலுசு கட்ட போறியா? அண்ணா, கிண்டல் பண்றதை நிறுத்துறியா? அமிர்தா ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சு என் வாழ்க்கைக்குள்ள வந்து இதோட 100 நாள் ஆகுது. அதை இந்த கொலுசு சத்தத்தோட கொண்டாடணும்னு ஆசைப்படுறேன். அதனால தான் வாங்கிட்டு வந்தேன். அது தப்பா? காதல்ல சரி தப்புன்னு எதுவும் கிடையாது அர்ஜுன். அப்படின்னா இந்த விஷயம் ஏற்கனவே உனக்கு தெரியுமா? அண்ணா, இதெல்லாம் எப்படி என்னால மறக்க முடியும்? அமிர்தாவுக்கு இந்த விஷயத்தை பத்தி எதுவும் தெரியாதுல்ல? அமிர்தாவுக்கு இந்த விஷயத்தை பத்தி எதுவும் தெரியாது. பிராமிஸா எதுவும் தெரியாது. சரி சரி, அப்படின்னா இந்த விஷயம் இப்படியே சீக்கிரட்டா இருக்கட்டும். சரி, இன்னைக்கு ராத்திரி நானே என் பொண்டாட்டிக்கு ஒரு பியூட்டிஃபுல் சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். மயூரி, நேரமாகுது, நீ போய் படுத்துக்கோமா. சரிங்க அத்தை. ஏன் அத்தை, உங்ககிட்ட கேட்கறதுக்கே மறந்து போயிட்டேன் பாருங்க. நீங்க அமிர்தா கிட்ட இருந்தும் அர்ஜுன் கிட்ட இருந்தும் ரத்தம் வாங்குனீங்கல்ல, அவங்களுக்காக ஏதோ பூஜை கூட பண்ணணும்னு சொன்னீங்களே, பூஜையெல்லாம் முடிச்சிட்டீங்களா? சொல்லுங்க அத்தை, உங்ககிட்ட தான் கேக்குறேன். அது வந்து ஹேமா,
என்ன நீ இவ்வளோ நேரம் வச்சு யார் இன்னும் தூங்கலையா? ரொம்ப முக்கியமான விஷயம் பேசுறீங்க போல இருக்கு. அம்மா முகத்துல ஏதோ பயம் தெரியுது. நான் வரும்போது அம்மாவை ஏதோ கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, என்ன விஷயம் சொல்லுங்க நீ. ஒன்றும் இல்லை ருத்ரா, அது அமிர்தாவுக்கும் அர்ஜுனுக்கும் இடையில இருக்கிற பிரச்சனை உனக்கே நல்லா தெரியும்ல. அதுக்காக தான் அத்தை அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு குருக்கள் மூலமா அமிர்தா அர்ஜுனோட ரத்தத்தை எடுத்துக்கிட்டு போய் பூஜை பண்ணி அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் பரிகாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு ரத்தத்தையும் வாங்கிட்டு போனாங்க. அதான் என்ன ஆச்சுன்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த காலத்துல போய் ரத்தம் அது இது பூஜை புனஸ்காரம்னு இதையெல்லாம் நாம யாருமே நம்ப மாட்டோம். இருந்தாலும் அத்தை பாவம் அவ்வளவு அக்கறையா என்கிட்ட கேட்டதுனால நாங்க இதுக்கு ஒத்துக்கிட்டோம். கொடுத்துட்டு வந்துட்டேன் ஹேமா, நேத்தே கொடுத்துட்டு வந்துட்டேன். உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். பூஜையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. நாளைக்கு காலையில அவர் எல்லாத்தையும் விவரமா சொல்லுவாரு. முழு விவரமும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நானே உங்ககிட்ட வந்து சொல்லலாம்னு நினைச்சேன். வயசாயிடுச்சுல்ல, இல்லையா மயூரி? ஆமா அத்தை, நானும் பாட்டி கூட போயிருந்தேன். நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் போய் கொடுத்துட்டு வந்தோம். சரி சரி அண்ணி, நான் ரூமுக்கு போறேன். நீங்களே பேசிட்டு இருங்க. அம்மா, நான் மேல ரூம்ல இருக்கேன். சரி சரி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, தூங்க போலாமா? காலையில பேசிக்கலாம். மயூரி, நீ போய் தூங்க. ஏமா, இத பத்தியே யோசிச்சுட்டு இருக்காத, எல்லாம் சரியா போயிடும். நான் போய் படுத்துக்கிறேன், நீ போய் படுத்துங்க. போமா. எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. அமிர்தா மேல மனசுக்குள்ள இவ்வளவு ஆசை வச்சுக்கிட்டு இருக்க, ஆனா வெளியில பார்க்கும்போது அவ பேரை கேட்டாலே பயங்கரமா கோவப்படுறிய. இப்ப பார், அவளுக்காக கொலுசு வாங்கிட்டு வந்து என்னென்னமோ பிளான் பண்ணிருக்கிய. எனக்கு வர வர உன்னை புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்குடா. உனக்கு என்ன, என் மனசுல என்ன இருக்குன்னு என்னாலேயே புரிஞ்சுக்க முடியல. அதே மாதிரி அமிர்த மனசுல என்ன இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. என் மனசுல இந்த அளவுக்கு கன்ஃபியூஷன் ஏற்படுறதுக்கு அமிர்தோட நடவடிக்கையே காரணம்னு வச்சுக்கோ. ஏன் ஆனா அவங்க மேல இருந்த அந்த காதல் ஆரம்பத்துல எப்படி இருந்ததோ இப்பவும் அப்படிதான் இருக்கு. நானா அவங்கள நெருங்கி போகும்போதெல்லாம் என்னை தள்ளி விட்டுடுறாங்க, என்னை கோவப்படுத்திட்டு விலைக்கு போயிடுறாங்க. எப்பவும் என்ன ஹர்ட் பண்ற மாதிரி நடந்துக்கிறாங்க. ஆனா அடுத்த நிமிஷமே அப்படிலாம் எதுவுமே நடக்கல அப்படிங்கிற மாதிரி அன்பான வார்த்தைகளால மூடு கடிச்சிடுவாங்க. எங்க 2 பேருக்கும் 7 ஜென்மத்து உறவு இருக்கிற மாதிரி ரொம்ப நல்லா நடந்துப்பாங்க. சீரியஸா சொல்றேன், அவங்களோட எந்த நடவடிக்கை இதுல உண்மைன்னு இது வரைக்கும் எனக்கு புரியவே இல்லை. அவங்களுடைய நடவடிக்கையே எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஒவ்வொரு தடவையும் அவங்க என்ன ஹர்ட் பண்ணும்போது நான் அப்படியே நொறுங்கி போயிடுறேன். உயிர் போற அளவுக்கு வேதனையா இருக்கும் தெரியுமா? ஒரு சில நேரத்துல இனிமே வாழ்க்கையில அவங்க மூஞ்சிலே முழிக்க கூடாதுங்கிற அளவுக்கு நான் ஹர்ட் ஆயிடுவேன். நிஜமா சொல்றேன்டா, இன்னும் ஒரு தடவை நான் அவங்க மூலமா ஹர்ட் ஆனாலும் நான் உடஞ்சு போயிடுவேங்கிறதுக்குள்ள அவங்க வந்து என் முன்னாடி நின்னா போதும், கல்லா மாறின என் இதயம் அப்படியே கரைஞ்சு போயிடும். அதனால்தான் நானே போய் ஆசையா இந்த கொலுசு செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு ராத்திரி சரியா 12 மணிக்கு அவங்க காலைல இந்த கொலுசை மாட்டி விட்டு என்னோட காதல் அவங்க கிட்ட சொல்லணும்னு முடிவு பண்ணிருக்கேன். அர்ஜுன், உன் மனசுக்குள்ள குழந்தை மாதிரி ஒரு கண்மூடித்தனமான காதலன் இருக்கான். அவன் கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கணும்டா.
அம்மா அந்த வேலை முடிஞ்சதா? நீ சொன்னத காலையிலேயே செஞ்சுட்ட. ஆனா ருத்ரா, நீ விஷயம் என்னங்கறத என்கிட்ட முழுசா சொல்லவே இல்லை. அது என்னமோ ரகசியம் அது இதுன்னு மட்டும்தான் சொன்னேன். ஆமா, அமிர்தாவை பத்தி என்ன ரகசியம் கண்டுபிடிக்க போற? அமிர்தாவோட நடவடிக்கையை நீங்க கவனிச்சிருக்கீங்களாமா? எனக்கு என்னமோ அவ நடவடிக்கைகளை பார்க்கும்போது ரொம்ப சந்தேகமா இருக்குமா. ஆமாண்டா ருத்ரா, எனக்கும் அவ மேல சந்தேகம் இருக்கத்தான் செய்யுது. இன்னைக்கு காலையில ஹர்ஷாவை பார்த்தேன்டா. அவங்கிட்ட பேசுனதுக்கு அப்புறம் அவ மேல எனக்கு இருந்த சின்ன சந்தேகம் இப்ப பெருசாயிடுச்சுடா. இங்க நமக்கு கூட தெரியாத அளவுக்கு என்னென்னமோ சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு எனக்கு தோணுது. ஹர்ஷாவா? எந்த ஹர்ஷாமா? அதான் ருத்ரா, அர்ஜுனுக்கும் மயூரிக்கும் நிச்சயதார்த்தம் ஆனதுக்கு பிறகு நானும் மயூரியும் காதலிக்கிறோன்னு சொல்லி ஒரு பையன் வீடு வரைக்கும் வந்து பிரச்சனை பண்ணிட்டு போனானே, அதே பையன்தான். அந்த பையனா? அவன் எதுக்கு இங்க வந்தான்? உங்க சந்தேகத்துக்கும் அவனுக்கும் என்னமா சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு ருத்ரா. அன்னைக்கு மயூரி சொன்னதெல்லாம் உண்மைதான். ஏன்னா அதே விஷயத்தை இன்னைக்கு அந்த பையனும் சொன்னான். அதுக்கு முன்னாடி அவனுக்கு மயூரி யாருன்னே தெரியாதான். அதுவும் இல்லாம அதுக்கு முன்னாடி மயூரி அவன் பார்த்ததே இல்லையா. அது மட்டும் இல்ல, இப்ப அந்த பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கும் மயூரிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு அந்த பையன் அவன் குலதெய்வத்து மேல சத்தியம் பண்றான். அப்படின்னா அன்னைக்கு நடந்த கலாட்டானா அவனை யாரும் வசியம் பண்ணிருப்பாங்களோன்னு தோணுது. ஒருவேளை அவன் உருவத்துல வேற யாரோ வந்திருப்பாங்களோன்னு அவன் சந்தேகப்படுறான். நம்ம அர்ஜுன் மயூரி கல்யாணத்தை நிறுத்தணும்னு யாரோ வேணுனே சூழ்ச்சி பண்ணிருப்பாங்களோன்னு எனக்கு இப்ப உறுதியா தோணுது ருத்ரா. அம்மா, எனக்கு என்னமோ இதுல அமிர்தாவோட வேலையா இருக்குமோன்னு தோணுதுமா. ஆமாம்மா, எனக்கு அமிர்தா மேலதான் சந்தேகம். எனக்கும் அப்படித்தான் ருத்ரா. இந்த மாதிரி வேலையெல்லாம் வேற யார் பண்ணுவாங்க? அவங்க நடவடிக்கை எனக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஒவ்வொரு தடவையும் அவங்க என்ன ஹர்ட் பண்ணும்போது என் உயிரை போற அளவுக்கு வேதனையா இருக்கும். உண்மையை சொல்றேன்னா, இன்னும் ஒரு தடவை நான் அவங்க மூலமா ஹர்ட் ஆனாலும் நான் உடஞ்சு போயிடுவாங்கிறதுக்குள்ள அவங்க வந்து என் முன்னாடி நின்னா போதும். கல்லா மாறின என் இதயம் அப்படியே கரைஞ்சு போயிடும். அர்ஜுனோட மனசுக்குள்ள என் மேல எந்தவித கோவமும் இல்ல. என் மேல எவ்வளவு அன்பும் பாசமும் வச்சிருக்காரு. அப்படின்னா அர்ஜுன் நிஜமாவே இன்னைக்கு என் கால கொலுசு மாட்டி விடுவாரா? இல்ல சும்மா ஒரு பேச்சுக்கு அப்படி சொன்னாரா? இல்ல இல்ல, அவரு அப்படிலாம் சும்மா சொல்லவே மாட்டாரு. மனசுல நினைச்சிட்டா அது செஞ்சே தீருவாரு. இது பாருங்க அர்ஜுன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நான் அந்த மாதிரி நடந்துக்கிட்டதுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் சொல்லிக்க முடியாத சில காரணங்களும் இருக்கு. உங்க மேல எனக்கு வெறுப்போ கோவமோ கிடையாது. சந்தர்ப்ப சூழ்நிலைகளால நான் அந்த மாதிரி நடந்துக்க வேண்டியதா போச்சு. என் தனிப்பட்ட சில விஷயங்களுக்கு நான் அடிபணிய வேண்டிய கட்டாயம்